Hello everyone, welcome to my channel English with Ritu. இன்னைக்கு நாம day 22 கிளாஸ்ல இருக்கோங்க. So day 20 and 21ல வந்து டெய்லி பேசுறதுக்கான கொஞ்சம் சென்டென்சஸ் வீட்ல எப்படி பேசணும், வெளியே போனா எப்படி பேசணும், சாப்பிடும்போது எப்படி பேசணும் அதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க. டெய்லி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்து நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்போது நீங்களே ஒரு பேச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ என்னென்னா நீங்களே ஒரு வாக்கியம் அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? டெய்லி நம்ம சொல்லி கொடுத்ததே உங்களால் மக்கப் பண்ண முடியுமா? முடியாது தானே. ஸோ நீங்களே ஒரு பார்த்து பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் பேசிட்டேன், இப்போது இதை எப்படி பேசுறது அப்படின்னு தெரியலன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஒரு மெத்தட் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து இப்போ நம்ம இங்கிலீஷில் எழுத போகிறோம். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இதை இங்கிலீஷில் நம்ம அப்படியே எழுதலாமா? வாங்க, நாளைக்குன்னா டுமாரோ, நான்னா ஐ, இங்கிலீஷில் என்னங்க ஐ, கரெக்டு தானே? ஸ்கூல்னா ஸ்கூல் தான், ஸ்கூல். ஸ்கூலுக்கு அதனால டு ஸ்கூல், ஸ்கூலுக்குன்னு சொல்கிறனால நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கூலுக்கு, அதனால டூ ஸ்கூல் வருங்க, க்கு வர்றது. போகிறேன்னா போகிறேன். ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் போக போகிறீங்க, கரெக்டா? அப்போனா வில் கோ. ஓகே, இதை அப்படியே இங்கிலீஷில் எழுதிட்டீங்க. இப்போ எப்படி இருக்கு? டுமாரோ ஐ ஸ்கூல் டு வில் கோ. இது கரெக்டா? தப்பு. ஸோ நீங்களே ஒரு வாக்கியம் ஃப்ரேம் நீங்களே ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா, ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன், ஓகேவா? எப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு day 1 கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ்னாலே என்ன வேணும்? சப்ஜெக்டும் வேர்பும் வேணும், கரெக்டா? ஸோ எப்பயுமே என்ன சொல்லியிருந்தேன்? சப்ஜெக்டும் வேர்பும் வேணும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கே என்ன வரும்? சப்ஜெக்ட் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? வேர்ப் வரும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட், நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் படித்த ஆப்ஜெக்டோ அட்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டோ ஏதோ ஒன்று வரும், ஓகேவா? ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு எது சப்ஜெக்டு? ஐங்கிறது சப்ஜெக்ட் எழுதிட்டீங்க. இதில் சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட்னா என்ன? யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இதில் யாரை பற்றி பேசுகிறீங்க? உங்களை பற்றி, ஐ. ஸோ ஐ ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க, சப்ஜெக்ட். அடுத்து என்ன வரணும்? வேர்ப். இதில் எது ஆக்ஷன்? இது எதில் வேர்ப்? கோ த வேர்ப், வில் கோ. ஸோ இங்கே வந்து கோ த வேர்பு, ஆனால் அது ஃப்யூச்சரில் இருக்கிறதுனால வில் கோ. ஸோ வில் கோ போட்டுருவீங்க. சப்ஜெக்ட் வந்துருச்சு, அடுத்து வேர்ப் வந்துருச்சு, அடுத்து ஐ வில் கோ. எங்கே போகிறீங்க? ஸ்கூல். அடுத்து வந்து ஸ்கூல், டு ஸ்கூல். டுமாரோ இங்கே போட்டாலும் ஓகே. ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த டுமாரோவுக்கு நான் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லி கொடுத்தேன்ல, அதில் எஸ்வி ஐஓ டிஓ அப்புறம் காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்ட். எஸ்வி ஐஓ டிஓ அதில் வந்து அட்ஜெக்ட்னா என்னங்க? என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்? அட்ஜெக்ட் என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்? ஹவு, வென், வேர், வை. கரெக்டு தானே? ஸோ எப்போ, நாளைக்கு, இது ஒரு அட்ஜெக்ட், கரெக்டா? சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு 3-4 கிளாஸ் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் அட்ஜெக்ட், டுமாரோங்கிறது அட்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு அட்ஜெக்ட்டுங்கிறது ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்தாலும் தப்பு கிடையாது, எண்டிங்கில் வந்தாலும் தப்பு கிடையாது, ஓகேவா? இப்போ பாருங்கள், டுமாரோ ஐ வில் கோ டு ஸ்கூல்னாலும் கரெக்டு, ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ அப்படி சொன்னாலும் கரெக்டு, எங்கே டுமாரோ போட்டாலும் கரெக்டு தாங்க. ஏன்னா அட்ஜெக்ட் வந்து தன்னோட இடத்த எங்கே வேணால் மாற்றிக்கலாம். இதையே தமிழில் சொல்லி பாருங்க, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அதை நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நாளைக்கு, நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நாளைக்கு, தப்பு இருக்கா? இல்லையே. ஸோ அந்த நாளைக்குங்கிறது முன்னாடி போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இந்த இடத்துல நாளைக்குங்கிறத போட்டாலும் அது கரெக்டாக தான் இருக்கும்.
ஸோ இந்த அர்ஜென்ட்டுங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனால் எது அர்ஜென்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லி ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பேன். அதை இந்த கிளாஸில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லி கொடுத்தது லைனாக பார்த்துட்டு வந்தால் தான் அதோட எல்லா டிப்ஸும் தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கிளாஸ், அதனால தான் Day 1 Day 2 எதுக்கு நம்ம வைக்கிறோம். இது ஆர்டரில் வந்தால் தான் உங்களுக்கு இது புரியுங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ திடீர்னு இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. என்னன்னாலும் ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அப்படி தான் இப்போ நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஐ வில் கோ டு ஸ்கூல். ஓகே தானே? ஈஸி தானே? இப்போது டுமாரோ இங்கே வரும், இங்கே வரும். இதை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வேர்ப் வரணும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட். ஸ்கூல். டுமாரோ ஐ வில் கோ எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு. டுமாரோ இங்கே போட்டாலும் ஓகே, இங்கே போட்டாலும் ஓகே தான். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் மாரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த சென்டென்ஸையும் நம்ம ட்ரை பண்ணலாமா இப்போ? ஓகே, நேத்துனா எஸ்டர்டே. ஏன் அம்மானா அம்மாவுக்கு மதர். நம்ம மாம்னு சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. மாம் டேட் எல்லாம் ஓகேங்க. மை மதர் சொன்னாலும் ஓகே. ஏன் அம்மா? ஸோ மை மாம். ஓகே. எனக்கு மை மாம். எனக்குன்னா கிளாஸ் ஞாபகம் இருக்குது தானே? எனக்குன்னா மீ. கிஃப்ட் தான். கொடுத்தாங்கன்னா கேவ். கொடுத்துட்டாங்க. ஓகே, கொடுக்கறதுன்னா இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கிவ். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்போனா கேவ். கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? கேவ். ஓகே, முடிஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னங்க? சப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். சப்ஜெக்ட் எது? இங்க மை மாம் தான் சப்ஜெக்ட். மை மாம். verb எது? gave. யாருக்கு? எனக்கு தானே. மீ. என்ன கொடுத்தாங்க? ஒரு gift. கண்டிப்பா இந்த ஆர்டிக்கல் வரணுங்க. எப்பெல்லாம் ஒரு நவுன் வருதோ அது ஒரு கவுண்டபிள் நவுனா இருந்தா கண்டிப்பா இந்த gift பக்கத்துல இந்த verb இந்த நவுன் பக்கத்துல ஆர்டிக்கல் வரணும். gift. எஸ்டர்டேங்கிறது என்னது? அர்ஜென்ட். இங்க போட்டாலும் ஓகே தான், இங்க போட்டாலும் ஓகே தான். ஓகே தானே? மை மாம் கேவ் மீ அ கிஃப்ட். ஈஸியா இருக்கா? ஓரளவுக்கு. கேவ் கொடுத்துட்டேன் நான். கேவ் அ கிஃப்ட். இப்படியும் கூட எடுத்துக்கலாம். கேவ் என்ன கொடுத்தாங்க? கிஃப்ட். மீ போடுறப்போ டு மீ. மை மாம் கேவ் அ கிஃப்ட் டு மீ. இதை மாதிரி கிஃப்ட்னு சொல்கிறப்போ யார் கொடுத்தாங்க? எனக்கு. டு மீ. இப்படியும் போட்டுக்கலாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் எல்லாம் கரெக்ட் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு சென்டென்ஸ் எப்படி பண்ணணும்னு. ஸோ இப்படி எழுதி பழகாமல் அப்படியே ஒரு சென்டென்ஸ் யோசிக்கிறீங்கன்னா அப்படியே இதுதான் சப்ஜெக்ட்டு, அப்படியே மைண்ட்லேயே இது பண்ணி பேசி பழங்க. இல்லை எழுதுகிற ஹேபிட் வந்துடும். இந்த பழக்கம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு பேசுறதுக்கு எழுதி பார்த்தா தான் பேச முடியுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு மைண்ட்லேயே அதை கால்குலேஷன் பண்ணுற மாதிரி மைண்ட்லேயே சப்ஜெக்ட் வேர்ப் இப்படி திங்க் பண்ணி பேச ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எப்பயுமே கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. ஸோ இன்னையோட நம்ம Day 22 கிளாஸ் முடிஞ்சிருங்க. நாளைக்கு Part 4 பார்க்கலாம். இதே மாதிரி சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். Part 4ல் ஒரு ஹாஸ்பிட்டலில், பேங்க்கில் அந்த மாதிரி பேசுறதை முடிச்சுட்டு டெய்லி கான்வர்சேஷனை நம்ம முடிச்சிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸசைசஸ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ நான் அந்த மெசேஜை பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னையோட Day 22 கிளாஸை முடிச்சுக்கலாங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Part 4ல் பார்க்கலாம். பாய்.